என்னை வியப்பில் ஆழ்த்தி கொண்டிருக்கும் தமிழ் சினிமாவுக்கு, என்னை குழந்தை பருவத்திலிருந்து தூக்கி கொஞ்சிக் கொண்டிருக்கும் தமிழ் சினிமாவுக்கு நன்றி நன்றி. அதை எப்படி சொல்வது என்றால், அடுத்த படத்தில் நல்ல படமாக எடுத்து தமிழ் சினிமாவை உயர்த்துவதில் ஒருவனாக, ஒரு கடைநிலை சினிமா ரசிகனாக நான் இருப்பதையே விரும்புகிறேன். தொடர்ந்து அவ்வாறாகவே இருப்பேன். உங்கள் அப்பா பற்றி சொல்லாமல் விட்டா சரியா இருக்காது. நான் எங்கேருந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டேன், இந்த பணிவெல்லாம் உங்கள் அப்பாட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். அவர் எப்படி பண்ணீங்க அந்த காட்சியன்னு என்கிட்ட, சின்ன பையன் நான், 21 வயசு. அண்ணா ராஜ்குமார் அண்ணா என்கிட்ட கேட்பாரு, அந்த காட்சியை எப்படி ஆஹா அப்படின்பாரு. நிஜமா சொல்றாரா இல்லை சும்மா சொல்றாரு? ஆனால் ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது இன்னொருத்தரை கூப்பிட்டு சொல்லுவார். என்னுடைய ராஜபார்வை படத்துக்கு முதல்ல கிளாப்பெல்லாம் காட்டி ஆரம்பித்து வச்சது மட்டும் இல்லை, புஷ்பக் படம் நாங்கள் பெங்களூரில் எடுக்கும்போது அதுக்கும் அவர் தான் கிளாப் கொடுத்து ஆரம்பித்து வச்சார். இது அந்த ஊரில் இருக்கும் என் குடும்பம். அதனால தான் அவர் இங்கே வந்திருக்காரு. அதனால தான் நான் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பித்தேன். அதில் தமிழிலிருந்து பிறந்தது தான் உங்கள் பாஷையும். அதனால் நீங்களும் அதில் உட்படுவீர்கள். இன்னும் நான் சொல்ல வேண்டியது, கடந்து வந்த பாதை, பாம்பு எல்லாம் சொல்லி முடிச்சுட்டேன். அதெல்லாம் ஏன் சோகம், அதை விட்டுருங்க. படத்தை பாருங்கள். அடுத்து காமெடி படம் கேட்டாங்க, ட்ரை பண்ணுறோம். என்ன ஜோஜோ, என்ன நாசர், ட்ரை பண்ணலாம். என்ன ரஹ்மான், அந்த பக்கம் பார்க்குறீங்க? ஓகே, இவங்களுக்கு நான் வேற வச்சிருக்கேன் உங்களுக்குங்கிற மாதிரி வச்சிருக்கேன். எல்லாருக்கும் நன்றி. அற்புதமான சந்தோஷமான ஒரு நிகழ்வு. நான் கொண்டாடுவது சினிமாவையும் இந்த சினிமா கம்பெனியையும். ஏன்னா என் பேர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதில் அந்த மாதிரி பேர் வச்சுருக்கலாமோன்னு இப்போ தோணுது. எங்கள் அம்மா மேலே எனக்கு ரொம்ப ஆசை, என் மேலேயும் எனக்கு ரொம்ப ஆசை. அதனால ராஜ்கமல்னு வச்சோம். அது மட்டும் இல்லை, நான் பெரிய சாந்தாராம் ஃபேன், அதனால ராஜ்கமல். இந்த ராஜ்கமலுக்கு இவ்வளோ பெரிய அரங்கம் கொடுத்தது நீங்கள் தான். அதில் நிற்கும் தகுதியையும் ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் நீங்கள் தான். இந்த படத்தை நீங்கள் ஆதரித்தால் அடுத்து நல்ல படங்கள் கொடுப்பதற்கு என் கையில் வலு இருக்கும். ஏன்னா நான் கட்சி நடத்துறதே என் பணத்தை வச்சு தான். சினிமாவுக்கு கொஞ்சமும் அதற்கு கொஞ்சமுமாக போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் எல்டான்ஸ் ரோடில் நடந்து போயிட்டு இருந்தேன் பையன், டான்ஸ் அசிஸ்டண்ட்டாக இருந்த பையன். ஏன்னா திடீர்னு கூட்டிகிட்டு வந்து நடிகனாக்கிட்டார் பாலச்சந்தர் சார். அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேரணும்னு தான் இந்த சஞ்சனா மாதிரி போனேன். நான் என்னடா பண்ணணும்னு நினைக்கிறேன்னு கேட்டார். சொல்லத்தரான்னு நினைக்கிறேனுக்கு அப்புறம் வெக்கப்பட்டுட்டு உங்களை மாதிரி ஆகணும் சார், போடா மடையாருன்னார் அவர். நல்ல வேளை அவர் சொன்ன அறிவுரையை நான் கேட்டுக்கொண்டு இந்த மேடை அமைப்பதற்கான பலம் எனக்கு கொடுத்ததே அந்த பாலச்சந்தர் தான். அதே பெயரை மணிரத்னமும் சொல்லுகிறார் பாருங்க. அவர் எவ்வளவு பெரிய மகான் அவர். அவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். என்னுடைய பாதையில், என்னுடைய கொள்கையில், என்னுடைய நம்பிக்கைகளில் நான் நடப்பதற்கு ஏதுவாக எனக்கு நடுவில் காலை விட்டு இடராமல் இருந்த என் குடும்பம். அது எங்கள் அண்ணன் சாருவாசனும் சொல்வார், நாங்கள் 2 பேரும் ரேஷ்னலிஸ்ட். அவர் அது ஒத்துப்பாரான்னு தெரியல. நான் பகுத்தறிவாளன், அவரும் அதுவாகத்தான் இருக்கிறான் என்று நினைக்கிறேன். இந்த சூழலில் நான் வேறு எப்படியும் வந்திருக்க முடியாது. எனக்கு கிடைத்த வாத்தியார்களின் பட்டியல் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு மனப்பாடமாகும் வரை அதை சொல்லிக் கொண்டிருப்பேன் நான். நன்றி. அடுத்த பட அறிவிப்பு, அது எந்த மாதிரி படம் என்பதையெல்லாம் நீங்களும் தக் லைஃபின் வெற்றியும் தான் முடிவு செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் லவ் யூ சார். சார் நீங்கள் எங்களுக்கு நிறைய கொடுத்துட்டீங்க, எவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்கீங்க. இந்திய சினிமாவை தலை தூக்கி நடக்க வச்சுருக்கீங்க, ரசிகர்களை நெஞ்சு நிமித்தி நடக்க வச்சுருக்கீங்க. நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஒன்று இப்போ உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம். நீங்கள் அந்த சென்டரில் நிற்கணும் சார்.
நாங்கள் எல்லாரும் எந்திரிச்சு நின்று எங்கள் கைத்தட்டல் மட்டும் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் சார். இல்லை இல்லை உக்காந்துக்கிட்டே தட்டுங்க, எனக்கு எல்லாரையும் பார்க்கணும். ஒரு பெரிய கைத்தட்டல். இத்தனை வருஷமா தேங்க்யூ. சினிமாவை இங்கேயும் இங்கேயும் சுமந்து அதை நம்ம கரமும் சேர்த்து நடக்க வச்சதற்கு விண்வெளி நாயகன் கமல்ஹாசன் சார் அவர்களுக்கு. இல்லை, நாங்கள் வேலை செய்கிறது எல்லாமே உங்களை சீட்டில் உட்கார வைக்கத்தான். எந்திரிச்சிடாதீங்க, உட்காருங்க. ஏன்னா எந்திரிச்சா எங்களுக்கு பதட்டமாக இருக்கும். நன்றி நன்றி, மறவேன் மறவேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.